திருச்சி மாவட்ட ராக் சிட்டி டூ வீலர் கன்சல்டிங் வியாபாரிகள் நலச் சங்கத்தின் சார்பில் 2026ஆம் ஆண்டுக்கான சங்க நிர்வாகிகள் தேர்தல் திருச்சி தில்லைநகர் பகுதியில் உள்ள கௌரி கிருஷ்ணா ஓட்டல் கூட்ட அரங்கில் இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் திருச்சி மாவட்ட ராக் சிட்டி டூ வீலர் கன்சல்டிங் வியாபாரிகள் நலச் சங்கத்தின் புதிய தலைவராக அகமத் நிசார் வெற்றி பெற்றார். அவரைத் தொடர்ந்து செயலாளர் ஷாஜகான், துணைத் தலைவர் சிவா, பொருளாளர் குணா, துணை செயலாளர் ஸ்ரீதர், துணை பொருளாளர் சிவகுமார் ஆகியோர் வெற்றி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்ட ராக் சிட்டி டூ வீலர் கன்சல்டிங் வியாபாரிகள் நலச் சங்கத்தின் புதிய தலைவர் அகமது நிசார் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: இன்றைக்கி நம்ம சங்கத்தோட தேர்தல் நடந்துச்சு. நம்ம சங்கம் வந்து ராக் சிட்டி திருச்சியில் 11 வருஷமாக பயணிச்சுட்டு வந்துட்டுருக்கு. இதில் இதான் முதல் தேர்தல் நம்ம சந்திக்கிறது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம இந்த தேர்தலில் மொத்தம் எங்களுக்கு இருந்த வாக்குகளில் 100% வாக்கும் பதிவாயிருக்கு. இது ஒரு பெரிய வரலாற்று சாதனை. ஏன்னா எந்த சங்கத்துலேயுமே 100% வாக்கு பதிவாகுமான்றது தெரியாது. எங்கள் சங்கத்தில் ஆயிருக்கு. அதுக்கு மேலே ஒரு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் சங்க உறுப்பினர்கள் இவ்வளோ நேரம் ஒத்துழைச்சி கவுண்டிங்லேருந்து எல்லாமே நல்லபடியாக பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அரசாங்கத்துக்கு கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தொழில் சார்ந்த நடைமுறையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னா, நம்ம இந்த ஆர்டிஓ ஃபைன் கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நடைமுறையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன் கட்டும் போது ஓடிபி போகுது. அது எங்களுக்கு ஃபைன் கட்டுறது கஷ்டமாக இருக்குது. ஃபைன் நாங்கள் கட்டணும்னு நினச்சாலும் அதை கட்ட முடிய மாட்டேங்குது. டிடி கேஸ் போடுறாங்க. அந்த டிடி கேஸை அங்கேயே ஸ்பாட் ஃபைனாக வாங்கலாம், இல்லைனா அங்கேயே அந்த வண்டியை ரெக்கவரி பண்ணலாம். அந்த டிடியை போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம வண்டியை விற்றுடுறோம். விற்றதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு இந்த டிடி அப்டேட் ஆகிறது. அதேமாதிரி ஒரு நாள் கழிச்சு ஹெல்மெட் கேஸோ எந்த கேஸோ அப்டேட் ஆகும்போது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு புரிதலில் வண்டி விற்போம். அந்த வண்டியை ஃபைனில் விற்போம். திடீர்னு கஸ்டமர் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க இதில் இந்த மாதிரி ஃபைன் இருக்குதுன்னு சொல்லும்போது எங்களுக்கே தெரிய மாட்டேது. இந்த ஃபைன் நடைமுறை அப்டேட் பண்ணுறது உடனே அப்டேட் ஆனால் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி டிடி கேஸ் உடனே ஸ்பாட் ஃபைனாகவோ இல்லை வண்டியை ரெக்கவரி பண்ணுறதோ எங்களுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும். அப்புறம் ஆர்டிஓவில் பார்த்தீங்கன்னா, நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு இப்போ கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல கஸ்டமர் எங்கள்கிட்ட இருக்க கஸ்டமர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் நிறையா கேட்குறாங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்குது. ஆர்டிஓவில் நம்ம திருச்சியில் வண்டி விற்றோம்னா அரியலூருக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பக்கத்து ஊருக்கு போகும்போது அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை கொஞ்சம் அரசாங்கம் எளிதாகப்படுத்தி கொடுக்கலாம். இல்லை எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு 10 பேர் 15 பேர் ஆர்டிஓவில் இணைச்சி இவங்க மட்டும் இதை பண்ண முடியும். இல்லை ஒரு 5 பேராது ஒரு சங்கத்துக்கு திருச்சியில் டூ வீலர் சங்கத்தில் ஒரு 5, கார் சங்கத்தில் ஒரு 5 இவங்களால பண்ண முடியும்னா இன்னும் எளிதாக இருக்கும். அரசாங்கத்துக்கு நிறையா ஃபைன் கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்துக்கு நிறையா இந்த மாதிரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசாங்கம் இப்போ நேம் ட்ரான்ஸ்ஃபரை கட்டாயப்படுத்தும் போது நீங்கள் இதை நடைமுறையில் கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்கும் எங்கள் வியாபாரத்துக்கு. இன்னொன்று முக்கியமான மேஜர் இஷ்யூ பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி நம்ம வீட்டில் இருக்குது வண்டி. அந்த வண்டி வீட்டில் நிற்கும் போது அந்த வண்டிக்கு ஃபைன் விழுகுது. அதாவது இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். புத்தூர் ரோடை கிராஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபைன் வருது. அந்த வண்டிக்கும் அங்கே போகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு டூ வீலர் நம்பரில் லாரிக்கு ஃபைன் விழுவுறது, லாரி நம்பரில் இந்த நடைமுறையை கொஞ்சம் கரெக்டாக நடைமுறைப்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ராங் நம்பரில் நீங்கள் வண்டிக்கு ஃபைன் விழுவுது. இந்த வண்டி அந்த ரோடே பாஸ் பண்ணல, ஆனால் அந்த வண்டிக்கு ஃபைன் இருக்குது. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டிக்கு எஃப்சி 15 வருஷம் நம்ம கொடுக்குறோம். நம்ம போகும்போது ஒரு வண்டிக்கு பழைய வண்டியாக இருந்ததுன்னா அந்த வண்டியோட விலையே 15,000 20,000 ரூபா போகுது. அந்த வண்டிக்கு ஃபைன் பார்த்தீங்கன்னா 20,000 22,000 ஃபைன் இருக்குது. அவங்க அந்த மக்கள் அந்த வண்டியை விற்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த வண்டியை விற்கணும் நம்மள்ட்ட வந்தபோது நாங்கள் ஃபைனை போட்டு காட்டுறோம். இந்த மாதிரி 20,000 அவங்க வண்டியில் ஃபைன் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த பொருளாதாரமும் இல்லாமல் போயிடுது. அந்த வண்டி விற்று ஒரு 20,000 கிடைக்குன்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னு நாங்கள் யோசிக்கிறோன்னா, ஸ்பாட் ஃபைனாக வாங்குங்க. அங்கே போடுறவங்கள்ட்ட ஸ்பாட் ஃபைனாக வாங்குங்க. அட்லீஸ்ட் 10,000 ரூபாய்க்கு மேலே ஃபைன் இருக்க வண்டிங்களை ஒரு 2,000 3,000 அங்கேயே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கட்ட வைங்க. இந்த ஃபைன் நடைமுறைகளை, ஆர்டிஓ நடைமுறைகளை கொஞ்சம் சிக்கல்களை சரிப்படுத்தி கொடுங்க. இது முக்கியமான கோரிக்கை. எங்கள் சங்கத்திலேருந்து 2 வீலர் 4 வீலர் எங்கள் சங்கத்தில் ரொம்ப முக்கியமான கோரிக்கை. நம்ம சங்கத்தோட கோரிக்கையாக வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூர் கர்நாடகாவில் ஃபைனை ஒரு சனி ஞாயிறில் போட்டு இன்றைக்கி கட்டினீங்கன்னா பாதி ஃபைன் கட்டலாம். ஒரு 10,000 இருக்க வண்டிக்கு ஃபைன் பார்த்தீங்கன்னா 5,000 கட்டினா உங்களுக்கு 5,000 டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு நடைமுறையில் ஈஸி கொண்டு வரலாம். இப்போ அதான் சொல்கிறேன், ஒரு 20,000 வண்டிக்கு ஃபைன் இருக்குதுன்னா சனி ஞாயிறில் ஒரு 10 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த 10 நாளில் கட்ட சொல்லி விட்டிங்கன்னா இங்கே நம்ம சங்கத்திலேருந்து மட்டுமே லட்சக்கணக்கில் வசூலாகும். தமிழ்நாட்டில் நிறையா வண்டி ஓடுது, திருச்சியில் நிறையா வண்டி ஓடுது. இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நல்ல வருமானமாகவும் இருக்கும். இந்த ஆஃபர் எடுத்துக்கிறதுக்கு வியாபாரிகளுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஒரு 5,000 வண்டிக்குனா 2,000 கட்டும் போது எங்களுக்கு ஒரு எளிதாக இருக்கும். அந்த ஃபைனை நாங்கள் கட்டி அந்த கஸ்டமருக்கு விற்போம். கஸ்டமருக்கும் ரொம்ப அது நல்ல விஷயமா இருக்கும். இதை அரசாங்கம் செயல்படுத்தணும்னு எங்களோட ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம்.